ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே அன்னாபிஷேகத்தின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்னமே பரம்பொருள், அதாவது உணவே தெய்வம் என்பார்கள். வேத நாயகனான மகேஸ்வரன்தான் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறுகிறார்கள். தெய்வங்களுக்கு செய்யப்படும் யாகத்தில் அன்னமே ஹவிர்பாகமாக பெரும் மரியாதையுடன் சமர்ப்பிக்கப்படுகிறது. மனிதனின் எண்ணமும் சொல்லும் சமைக்கும்போது உணவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் கடவுளின் திருநாமங்களை சொல்லியபடி சமைக்க வேண்டும் என்பார்கள். சாப்பிடும் முன்பு உண்ணும் இந்த உணவை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன் என சொல்லி சாப்பிட வேண்டும். அன்னங்கள் 2 வகைப்படும். மனிதனுக்கு 2 விதமான அன்னங்கள் தேவை என்கின்றனர் ஞானியர். ஒன்று உடலை வளர்க்கும் உணவு என்னும் அன்னம், மற்றொன்று உயிரை வளர்க்கும் பக்தி என்னும் அன்னம். உணவை மட்டும் சாப்பிட்டு உலக விஷயங்களில் ஈடுபட்டால் வாழ்வு அர்த்தமற்றதாகிவிடும். பக்தியால் எண்ணம் தூய்மை பெறும், ஆன்மபலம் உண்டாகும். வாழ்வின் இறுதியில் மோட்சம் என்னும் வீடு பேறு கிடைக்கும். வேதங்களும் மகத்துவம் மிக்க பண்டைய நூல்களும் போற்றும் அன்னத்தை, பஞ்ச பூதங்களையும் தம்முள் கொண்டுள்ள இறைவனை, பஞ்சபூதங்களான அன்னத்தை, லிங்க வடிவமாக இருக்கும் அந்த அன்னத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்து அளவற்ற புண்ணியம் தேட அமைந்த வாய்ப்பே அன்னாபிஷேகம். வரும் ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை வருகிறது. பூர்ண சந்திரன் பொலிவுடன் ஒளிர்விடும் இந்த திருநாளில் எழுந்தருளும் ஸ்ரீ பரமேஸ்வரனை அன்னாபிஷேக திருக்கோலத்தில் தரிசித்து புண்ணியம் தேட அருகிலுள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். அன்னாபிஷேகத்திற்காக பச்சரிசி, நாட்டு காய்கறி வகைகளை தந்திட அதிக பலன் சித்திக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.